நவீன பெருநகரம் சென்னையின் பறந்து விரிந்த பிரதேசத்தில் கவனிக்கப்படாத கருப்பர் நகரத்தின் எழுத்தாளர் கரண் கார்கி. சென்னை டே கொண்டாட்டத்தை குறித்து கரண் கார்கி என சொல்கிறார், கேட்போம். சென்னை தின கொண்டாட்டங்களில் உங்களை இணைத்துக் கொள்கிறீர்களா? சென்னை நகரத்தை கொண்டாடணும். ஏன்னா அது உலகின் ஒரு மாதிரி. அது ஏன்னா அது பார்த்தா 2 பெரிய மலைகள் இருக்குது, ஒரு 3 குன்றுகள் இருக்குது, 2 நதிகள் இருந்தது, அப்புறமா சிற்று ஏரிகள், பேரேரிகள், அள்ளி நிறைஞ்ச குளங்கள், ஒரு சதுப்பு நில காடு இருக்குது, ஒரு 5-6 தீவுகள் இருக்குது, ஒரு கடல் இருக்குது, ஒரு நீண்ட கடற்கரை இருக்குது. இவ்வளோ செப்பமான ஒரு பூமியை, அதில் வாழ்கிற மக்களை அதோட அழகே தெரியாமல் அவங்கள நசிச்சு சேத்துலேயும் சாக்கடையிலையும் போட்டு அதோட சுகங்களெல்லாம் நீங்கள் தானே அனுபவித்து அதை நாசம் பண்ணி குப்பை தொட்டியாக மாற்றிட்டீங்க. நீங்கள் பெரிய பெரிய குப்பை தொட்டிகளாக மாறிடுச்சு. அந்த வழிதான கருப்பர் நகரத்தில் வந்து அந்த கிழவன் வந்து, யாரோட குப்பையெல்லாம்டா இங்கே கொட்டினீங்க, என் மக்கள்லாம் இங்கே எவ்வளோ அழகாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எங்கடா அது எல்லாமே பார்த்தா அவன் காலு கீழே குப்பையாக இருக்கும். அவன் சபிக்க அந்த குப்பைகள்லாம் பறக்கும். அப்போ தான் அந்த ஊர் புலப்படும். சென்னை தின கொண்டாட்டங்களின் போதாமை என்ன? சென்னை தின கொண்டாட்டத்தில் எது போதாமைனாக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை குறித்த வரைபடங்கள், ஓவியர்கள் எல்லாரையும் வச்சு பேச வைக்கிறாங்க, எழுத்தாளர்கள்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க, எல்லாமே சரிதான். ஆனால் அடிப்படையில் பார்த்தோம்னா சென்னை என்னவா இருக்குது, சென்னை என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நானே வந்து என்னுடைய 10 வயதில் நான் இந்த சென்னையை பார்த்த பார்வை, அதனுடைய தோற்றம், அது இப்போ முற்றிலுமாக காணாமல் போயிடுச்சு. அது சிங்கார சென்னையாகவே இருந்தது. அது உண்மையாகவே ஒரு சிங்கார சென்னை தான் அது. ஏன்னா அது நிறைய அள்ளி குளங்களோடவும், நிறைய அழகான கட்டிடங்களோடவும், நல்ல பரந்த சாலைகள் இருக்காங்க. மனிதர்கள், பெரிய சச்சரவான மனிதர்களை நான் சந்தித்ததே கிடையாது. என்னோடய 20 வயது வரைக்குமே இன்றைக்கி இருக்கிற சமூக சிக்கலான நிறைய சிக்கல்களை சென்னையில் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதனால் எனக்கு ஒரு பெரிய சச்சரவாக தெரியல. ஆனால் அந்த சென்னை இப்போ காணாமல் போயிடுச்சு. குறிப்பாக நான் சொல்லணுன்னாக்கா, நடராஜ் தேட்டர்லேருந்து பெரம்பூர் வரைக்கும் நான் நடந்து போக வேண்டிய சூழல் இருக்கான். கடைகளுக்கு பொருள் வாங்க, எங்கள் அம்மா தேர்ந்தெடுத்த பொருள் வாங்கினேன்னா கொஞ்சம் தூரமாக நடந்து போய் வாங்கியாரு சொல்லுவாங்க. நான் போனேன்னா, நான் பார்த்த வரைக்கும் பார்த்த அதே முகங்களை பார்த்துருக்குறேன், அதே வண்டிகளை தான் பார்த்துருக்குறேன், அதே வீடு, அதே வாசல்களாக தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய பால்யத்தில். ஆனால் இப்போ என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை கூட எனக்கு தெரியல. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குது அந்த முகம். அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ரொம்ப நிரந்தரமான ஒரு ஊர்ஜிதமான ஒரு நகரமாகவே இருந்தது. அது இப்போது ஒரு பதட்டமாகவும், அது தொடர்ந்து மாறிக்கிட்டு இருக்கிறதாகவும், இல்லை என்னையே மாற்றிடுறதாகவும், என்னோடவே பழகிட்டு இருந்த எதிரில் இருக்கிற ஒரு வீட்டை திடீர்னு காணடிக்கிற ஒரு நகரமாகவும் இது மாறிடுச்சு. சென்னையில் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் யார்? இங்கே இருக்கிற உழைக்கிற மக்கள் தான். அந்த சிங்கார சாலையை, இங்கே இருக்கிற சிங்கார நகரத்தையே அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆனால் அந்த சிங்கார நகரத்தை உருவாக்கினவங்களை வந்து நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்றது ஒரு பெரிய துயரம். நம்ம வேறு நாட்டுக்கெலாம் சொல்கிறோம், இங்கெல்லாம் வந்து இவ்வளோ சச்சரவாயிடுச்சு, மக்கள்லாம் அப்படியே செத்து போயிட்டாங்க, எல்லாமே சரி. ஆனால் இங்கே ஒருத்தங்க உழைச்சிக்கிட்டே இருந்தாங்களே உங்களுக்காக, உங்களை வாங்க 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 அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சி, மாமா மச்சான்னு அழைச்சி உங்களை நீங்கள் அவங்க சேர்த்துக்கலனா கூட உங்களுக்கெல்லாம் வணக்கம் வச்சு, உங்களோடது எல்லாமே கழுவி தொடச்சி வளர்த்து கட்டி எல்லாமே பண்ணவங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அழகாக கொண்டு போயிட்டு எங்கேயோ ஒரு சிமெண்ட் காட்டுக்குள்ளே பிரம்மாண்டமாக போட்டுடுறீங்க. அவங்களுக்கு வேலை, கல்வி, அவங்களோட புழங்கிறதுக்கான இடம், அவங்கள சக மனிதர்கள் போல் வாழறதுக்கான எந்த தைரியத்தை கொடுத்துருக்குறீங்க? என்ன வெளிச்சத்தை உண்டாக்கியிருக்கிறீங்க? எல்லாமே உங்களோட சட்டங்கள்லேயும் உங்களோட நல்ல கோட்டு சூட் மாட்டின்னு வந்து பேசுவாங்க. சிலர் டிவியில் பார்ப்பேன், ரொம்ப உறுதியாக சொல்லுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ அழகாக கட்டி கொடுத்துருக்குறோம், எவ்வளோ. அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா? உங்கள் வீட்டு சாக்கடையை ஒரு நாள் ஃபங்க்ஷன் ஆகலைனாக்கா அதோடு சேர்ந்து நீ நாரிடும். அப்போ வாழ்வியலுக்கான தேவையான வேலை, கல்வி, எதுக்கான வழியும் எதுக்கான பாதையுமே செப்பனிடாமல், உறுதிப்படுத்தாமல், எதையுமே வந்து ஒரு மனப்பூர்வமாக செய்யாமல், நீங்கள் வந்து இங்கே அவன் நகரத்தில் வாழ்ந்துன்னு இருந்தவொடனே ஒரு 30 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டிட்டு, அதுங்கெல்லாம் அப்படி தான் ஒரு சொல்லாடல் வேறு வச்சுக்குவாங்க. அவங்களெல்லாம் எவ்வளோ தான் பண்ணாலும் அவங்களாம் வரமாட்டாங்கன்னு ஒரு தட்டையான மூளை கொழுத்த ஒரு வார்த்தை நீங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் அப்படி தான் கிடையாது. ஒரே ஒரு தலைமுறையிலேயே ஒரு மகத்தான ஒரு அறிஞனை, ஒரு ஆய்வாளனை உருவாக்கிட முடியும். இந்த ஊரில் வந்து சர்க்கஸில் நான் நாய்ங்க கணக்கு போடுறதை பார்த்துருக்குறேன். பயிற்சி கொடுத்தா நாய் கூட கணக்கு போடுறேன் தோழர். கரடி கூட ட்ரெயின் ஓட்டின்னு போயிடும். அது ஒரு வேளை பைக்கு கூட ஓட்டணும். இன்றைக்கி காலையில் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன், ஒரு ஆளை உட்கார வச்சுன்னு ஒரு நாய் வண்டி ஓட்டின்னு போகுது, பைக் ஓட்டின்னு போகுது.
இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்போது நீங்கள் முறையான பயிற்சி கொடுத்தா இந்த மனிதனாண்டேருந்து இந்த சமூகத்தாண்டேருந்து எவ்வளோ பெரிய அறிவாளிகளை நீங்கள் கொண்டாந்துடலாம். இந்த சென்னையினுடைய பூர்வ குடிகள் மிக செப்பமானவங்க, அதனால தான் அவங்க புலம்பெயர்ந்து வந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்க்காமலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேலை புறத்தோற்றத்துலேருந்தே பார்த்துட்டு சென்னைன்னா ஒரு எதுவும் வட சென்னைனாலே ஏதோ ஒரு குகை போல் இருக்குது, ஒரு தூசி படிஞ்ச நகரம். நீங்கள் உள்ளே போய் பாருங்களேன், அடைசலாக இருக்கும். ஆனால் அந்த மனிதர்கள் வந்து நீங்கள் அடைசலாக வச்சுன்னு இருந்தீங்கனாலே மனிதர்கள் கொஞ்சம் இருக்குமா தானே இருப்பாங்க. சென்னையில் சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் குறைவாக இருக்கிறதா? இருக்குது. சாதின்றது நம்ம இந்தியாவை முழுக்கவும் வெறும் ஆணாவும் பெண்ணாவும் சில வேளைகளில் இருபாலினத்தினரும் பிறக்கிறாங்க இல்லையா, திருநங்கைகளாக பிறக்கிறாங்க, திருநம்பிகளாக பிறக்கிறாங்க. அதுபோல் ஊடவே ஒன்று பிறகுது, அதுதான் சாதி. அது ஏதோ ஒரு மென்பொருள் மாதிரி ஒரு மனிதனோட மண்டைக்குள்ளே திணிக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல அது வீழ்ச்சிக்கும். ஏன்னா அவனை ஒருபோதும் அது மனிதனாக மாறவே விடாது, மனிதனாகவே அவன் மாறவே விடாது. ஏன்னா பிறக்கிற குழந்தைங்களாம் குழந்தை தான், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவன் மனுஷனாக மாறுறானா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக சாதியை வச்சுன்னு இருக்கிறவங்க ஒருபோதும் மனுஷனை மாறவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பண்பில் இங்கே நகரத்தில் கூட அந்த பண்புலேயே இருப்பாங்க சிலர். ஆனால் அற்புதமான மனிதர்களும் இங்கே இருக்கிறாங்க. கிராமங்களை விட நகரம் சென்னை வந்து ஒரு பரவாயில்லன்னு சொல்லுவேன், ஆனால் இங்கே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்லன்னு சொல்லுவேன். உண்மையான சென்னை பாஷை எது? சென்னை பாஷை வந்து ரொம்ப இயல்பானது. உங்களுக்கு என்னென்னா, நான் முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த லூஸ் மோகன் சொல்லி கொடுத்து கமல் கற்றுக்கிட்ட ஒரு பாஷை இருக்குது பாருங்கள், அது சென்னை பாஷைன்னு எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு வேளை இருந்திருக்கலாம், அது 70களில் இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி சந்திரபாபு ஒரு பாஷை ஒன்று பேசினார், அது ஓரளவுக்கு இணக்கமாக இருந்தது. ஆனால் அந்த பாஷை அவர் காலத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னு சொன்னால், ஒரு மொழிக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, ஒரு புற சூழல் ஒன்று இருக்குது. இப்போது எங்கள் தாத்தாக்கு அன்புள்ள மாமா அப்படின்னு சொல்கிற வார்த்தையை அவர் கேட்டதே கிடையாது, செப்பமான வார்த்தையை அவர் கேட்டதே கிடையாது. ஏன்னா அவரை வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆதிக்கத்தில் இருக்கிறவனோ இல்லை ஒரு பண்ணையோ ஏதோ என்ன சொல்லுவாங்க, இங்கே வா போ, அவரை வந்து ஒரு தட்டையான வார்த்தையில் தான் அவரை பிரயோகிச்சிருப்பாங்க. ஒரு மரியாதைக்குரிய ஏன் குடியான வால் கொஞ்சம் வாங்க, அந்த பள்ளத்தை கொஞ்சம் பறிச்சுட்டு நீங்கள் மாலை போகும்போது என்னண்ட சரியான ஊதியத்தை வாங்கின்னு போங்கன்னா சொல்லியிருப்பார். தட்டையாக ஏதோ ஒரு வார்த்தையை அவரே வந்து ஒரு ஆபாசமாக கலந்த ஒரு வார்த்தையில் தான் அவர் பேசியிருப்பார். அப்போது இவருக்கு கேட்ட மொழி தான் இவருக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, முப்பரிமாணத்தில் ஒரு பரிமாணத்தில் தான் இருப்பார். அதே பரிமாணத்தோட நீ எல்லாம் இருடா ஒரு மூலையிலன்னு சொல்லிவிட்டு அவர் வெள்ளையனாண்ட பிழைக்க வராருன்னு வச்சுங்க. அப்போ வெள்ளையனாண்ட அவர் பேசுகிறார், இந்த சுமையெல்லாம் நான் தூக்கி போட்டான்லாம் அவர் கேட்க மாட்டார், அவர் ஒரு பாஷையில் கேட்டிருப்பார். ஏன்னா அந்த பாஷை எனக்கே தெரியாது. இப்போது இதை தூக்கி போட்டான்னா இது எல்லாத்தையும் அப்படிக்கா தூக்கி போட்டுரு அப்படின்னு தான் அவன் சொல்லியிருப்பான். அதெல்லாம் அந்த எஸ்லாம் அவனுக்கு வராது, இழுலாம் வராது. அப்போ அவன் அதை இஸ்து போடு, கீச் போடு இப்படி தான் சொல்லுவான். மேன் அதை கீச் போட், அதை எடுத்து போட் அப்படி சொல்லுவான். அவர் என்ன நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன்னா, வெள்ளையாக இருக்கிறவன் பேசுகிறது உண்மை, அரை வெள்ளையாக பேசினவன் எப்படி உண்மைன்னு இவர் பேசிகிட்டு இருந்தாரோ அது மாதிரி முழு வெள்ளையன் பேசினால இவர் பேசி அதை கேட்டு அவர் பேசினார்ல அந்த வெள்ளையன், அந்த மொழி தான் என் மொழின்னு இவர் நம்பியிருப்பார். அதனால தான் ரொம்ப சின்னதாக பேசுவாங்க, ஷார்ட்டாக கொடுத்துட்டு போமே அப்படின்றோம். கொடுத்துட்டு போங்கோன்னெலாம் அவ்வளோ ஒரு அலட்சியம் இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அதுதான். வாமேன் போமேன், வாமே போமேன்னு ஆகிடுவாங்க. அவன் வாமேன் போமே, தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேச அவன் முயற்சி பண்ணியிருப்பான். இவர் வாமேன்னாக்கா வாமே அப்படின்னும், போமே போமேன் வாமேன் தான் அது. அப்போது இந்த மாதிரியான மொழி வந்து நான் பார்த்த வரைக்கும் 70கள் வரைக்கும் பேசின மொழி இல்லைங்க. அந்த மொழியை கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் அந்த மாதிரி மொழி பேசுகிற 2-3 நாட்கள் இன்னமும் இருக்காங்க. 80களில் ஒரு மொழி இருந்தது. ஏன்னா அப்போ வந்து கல்லூரிக்கு போக ஆரம்பிக்கிற ஒரு சமூகம், அந்த சமூகத்தோட உரையாடுற வெளி சமூகங்கள், இதன் வாயிலாக பேசக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழி 80களோட 90களில் ஒன்று, 2000 வேறு மாதிரி. இப்போ நான் பேசுகிற மொழியே வேறு, எங்கள் அப்பா பேசின மொழி வேறு. தமிழ் தான், ஆனால் என்னென்ன புறச்சூழலுக்கு ஆளாகி அது ஒரு பாவனையை தான் அடையுது. சென்னை மொழியை வந்து யாருன்னா இழிவுபடுத்துகிறாங்கன்னா வேறு எந்த மொழியும் உயர்வான மொழின்னு என்னன்னு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அது ஒரு அழகான, அது ஒரு வட்டார மொழி. உங்களுக்கு இழிவு மேன்மை அப்படின்ற ஒரு அசிங்கமான தத்துவம் இந்த ஊரில் இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து
ஒரு 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 பார்வையை, அறிவியல் பார்வையா, அரசியல் பார்வையா, சரியான பார்வையாக பார்க்காம தட்டையாக பார்க்க சொல்லி எளிதாக சொல்லிவிடுவாங்க. அவெல்லாம் அசிங்கமாக பேசுவான்பா, உன்னைய விட அவன் நல்லா பேசுவான்டா. நீ ரகசியமாக தந்திரமாக பேசுகிறத விடவும் ஓப்பனாக அவன் ரொம்ப அழகாக பேசுவான், வெளிப்படையாக பேசுவான், உண்மையாக பேசுவான். அவனால் யாரும் பள்ளத்தில் விழவே மாட்டாங்க. பள்ளத்தில் இருக்கிறவங்கள அவன் தான் மேட்டில் கொண்டு போய் விடுவான். இந்த மேட்டு நகரத்தையே அவன் தான் சரிசமமான நகரமாக மாற்றினான். உங்களையெல்லாம் வாங்க 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 வாங்க, நான் உங்கள் சுமையெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கணும். அவன் தான் நல்லா தின்னுட்டு கழிஞ்சிட்டு போங்க, கழிங்கன்ட்டு அந்த கழிவெல்லாம் அவன் தான் அகற்றணும். உங்களுக்கெல்லாம் உப்பு கொண்டாடுறதுக்கும் கட்டையை கொண்டாடுறதுக்கும் ஒரு நீண்ட கால்வாயை அவன் தான் பட்டினியால் வெட்டினான். எல்லாருமா பட்டினியில் இருந்தீங்க. தாது வருட பஞ்சத்தில் எத்தனை பேர் பட்டினியில் இருந்தீங்க நீங்கள்? கருப்பர் நகரத்து மக்களுக்கு அரசும் சமூகமும் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே சிங்கார சன்னையை படைத்த ஒரு பெரிய இங்கே இருக்கிற இந்த வியாபார நகரமாக இதை மாற்றி எல்லோரும் வந்து இங்கே பிழைக்கலாம், எல்லா சமூகத்தில் இருக்கிறவங்களும் இங்கே வரலாம் அப்படின்ற ஒரு திறந்த மனதோட அவங்க ஒருபோதும் என்னோட நகரம்லாம் பாடல்லாம் வைப்பாங்க. எங்கள் ஊர் மெட்ராஸு அப்படின்ற பாடல்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் ஊர் தாண்டா அப்படின்னு மார்த்தனி யாரையும் உள்ளே விடாத பண்புலாம் கிடையாது. எல்லாரும் இங்கே வரலாம், எல்லாரும் வந்து இங்கே பிழைக்கலாம். ஆனால் போகும்போது அவங்க இங்கே துப்பிட்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு ஊரா? எங்கள் ஊர், உங்கள் ஊரில் வந்து பிழைக்க முடியாதுன்னு தானே இங்கே வரீங்கல்ல. அப்போ அதை வந்து அப்போ எல்லாரும் இங்கே மொத்தமாக நெரிசலான 10 பேரும் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே வந்துட்டு நெரிசலாக இருக்க தான் செய்யும். ஆனால் ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்களா இங்கேருந்து? எடுத்துகிட்டு போகும்போது அப்போ அந்த நகரத்தை விரிவு பண்ணணும்னு உங்களோட தேவை தான் நிர்பந்தப்படுத்துது. அப்போ நிர்பந்தப்படுத்தும் போது மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? உள்ளவே இருந்தான 3 பேர் அவனை தூக்கி வெளியில் போட்டுடுறீங்க உங்கள் சௌகரியத்துக்காக. இது எவ்வளோ பெரிய தப்பு இது? இந்த தப்பை யாராவது உணர்றோமா? இல்லை, நம்ம மனசாட்சிலாம் இருக்குது இல்லை. இந்த ஊரில் புத்தம் பிறந்திருக்கிறான், காந்தி எல்லாருமே பிறந்தவங்க தான் இங்கே. ஆனால் எல்லோரும் பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது போலவே புரிதல் அற்று தட்டையாக கொண்டாடுவோம் இல்லையா, சாக்லேட்டை கொடுத்து. அதே போல் தான் நீங்கள் சென்னையும் கொண்டாடுறீங்க. யாருக்காக கொண்டாடுறீங்க? எதுக்காக கொண்டாடுறீங்க? என்ன பிறந்தநாள் இது? நண்பர்கள் தினம் வந்தது, அன்னையர்கள் தினம் வந்தது, காதலர்கள் தினம் வந்தது. அதுபோல் நீங்கள் ஒரு சென்னையர் தினம், உங்களுக்கு அது வந்து ஒரு வார்த்தை, ஒரு கொண்டாட்டம். மீடியாக்கள் வருவாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வேலை திட்டம், என்ஜிஓக்களுக்கு ஒரு வேலை திட்டம், எல்லா வேலை திட்டங்கள் போல் அது ஒரு வேலை திட்டம். ஆனால் அடிப்படையில் இருக்கிற அந்த லேயரில் லோ லேயரில் அந்த லோ கிளாஸ் பீப்புள்ன்றவங்க, அந்த உழைக்கிற மக்கள்ன்றவங்க, இந்த சென்னை நகரத்தினுடைய ஒவ்வொரு கல்லுக்கும் அசைவுக்கும் அதோட பரிணாமங்களுக்கும் அதோட பளபளப்புக்கும் காரணமாக இருந்த அந்த மக்களை வந்து என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? அதுக்கு என்ன திட்டம் இருக்குது நம்ம கையில்? இந்த டெட்ராய்டு, இது சென்னை வந்து ஒரு உலகின் டெட்ராய்டாக மாறுது. கார் உற்பத்தி தொழிற்சாலை. ஒரு காரை துடைக்கிறது கூட அவன் லாய்க்கில்லாதவனா மாறிட்டு. காரில் போகிறத விடுங்க, குறைஞ்சபட்சம் அவன் அந்த டாக்ஸி ஓட்டுனராக இருக்கும். இது என்ன மாதிரியான மனசாட்சி இதெல்லாம்? அப்போது நீங்கள் வடிவமைக்க வேண்டியது யாரோ ஒருத்தனுக்கோ 2 பேருக்கோ இல்லை, ஒட்டுமொத்த மனிதனுக்காக மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் கொண்டாட்டம்னு நான் சொல்லுவேன்.